ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் எடுத்த விலாக் தான். காலையிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெடிமேட் புட்டு மாவு இருந்தது. அந்த மாவில் வந்து புட்டை வச்சு வந்து கொஞ்சம் பழம் வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம். அந்த பழத்தை வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா மாவு அரைச்சது எல்லாமே கொஞ்சம் முடிஞ்சிட்டு, சரி ஒரே தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ஒரு நாளாக கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்ட்டு புட்டு வந்து இன்றைக்கி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மாவுமே நான் போட்டு விரசிருக்கேன். ஏன்னா ஒரு 4, 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி லீவுனாலும் பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அதில் நான், அம்மா அப்படி எல்லாருமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு மாவை வந்து சேர்த்துட்டு, அதில் தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா விரசி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சுட்டேன். ஏன்னா அந்த மாவு அப்படி தான் நல்லா ஊறி வரும்னிட்டு அந்த இதில் போட்டிருந்தாங்க. நம்ம நார்மலாக வைப்போம் இல்லையா பச்சரிசி மாவு, அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் மாவு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்து. பச்சரிசியே நம்ம வந்து புட்டு அவிக்கிறத விட இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் படபடப்பெல்லாம் இல்லை. அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடிக்கடி இதுதான் வாங்கி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு. இப்போ வந்து புட்டு வந்து அவிச்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் தேங்காய்லாம் வச்சு அவிச்சிருக்கேன். மேலேயும் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு பழமும் எடுத்து வச்சாச்சு. நான் வந்து இன்றைக்கி சீனி தான் போட்டு சாப்பிட போகிறேன். அது கூட ஒரு கப்பு காஃபி, அவ்வளோதான். காலையில் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கிச்சன் வேலை தான். இப்போ பிள்ளைங்க எல்லாருமே இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடலாம் சேர்ந்து நல்லா கலகலப்பாக பேசிட்டு நான் வந்து ஒரு பக்கம் மட்டன் வந்து அரிஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். என் பெரிய மகா வந்து வெங்காயம் உரித்து தந்துட்டுருக்கா. மட்டனுக்கு சின்ன வெங்காயம் வந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்துக்கு தோல் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி தந்துடுவாங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா. லீவ் நாள் வந்து பிள்ளைங்க யாருமே ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலை எனக்கு செஞ்சு தந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வந்து அவளும் வெங்காயம் எல்லாமே உரித்து வச்சுட்டா. நான் மட்டன் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். குக்கரில் வந்து மட்டன் வந்து சேர்த்துட்டேன். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுடலாம் முதல்ல. இது வந்து வெந்து வரதுக்குள்ளே நம்ம அந்த வெங்காயம் வந்து தோல் உரித்து தான் மக வச்சுருக்கா. அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடலாம். இது ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா ஒரு 5 விசில் வச்சுட்டோம்னு வைங்க, நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துடும். அது இல்லாமல் மட்டன் இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் ஒரு 1½ கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மட்டன் வேகும்போது அந்த உப்பும் சேர்ந்ததுன்னா நம்ம கிரேவி கூட்டு எது வச்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். நான் வந்து இதில் ஒரு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுக்கு அவ்வளோமே வெளியில் வந்து தூரி விட்டுட்டு பாருங்கள், அந்த குக்கரோட மூடி எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு. கேஸ் அடுப்பெல்லாம் இதாகிட்டு இனிமேல் இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் சரியாக இருக்கும். அதனால் எடுத்து நான் வந்து அந்த தட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து கழுவுறதுக்கு போட்டுட்டேன். இப்போ அவசரமாக வேலை நடக்கிறதுனால சரி பின்னாடி இதெல்லாம் நல்லா தொடச்சிடலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. மறுபடியும் கடாய் வச்சு நம்ம வாசனைக்குள்ளே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி எல்லா பொருட்களுமே எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனையும் இது கூட சேர்த்து மசாலாலாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டால் போதும். மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். முன்னாடிலாம் இந்த குக்கர் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் வேக வைப்போம். ஆனால் அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் விறகடுப்பில் வச்சு வேக வைக்கும்போது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மட்டன் செய்யும்போது எனக்கு அப்படியே இந்த நம்ம கோயிலெலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாசமும் டேஸ்ட்டும் வந்துட்டுருந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு இறைச்சியில் பொறுத்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில நாட்களில் வந்து இள ஆட்டு இறைச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இறைச்சி முத்தலாக இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த இறைச்சி வந்து இன்றைக்கி நல்லா இருந்தது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நல்லா எல்லாமே வதக்குனதுக்கப்புறம் குக்கரில் உள்ளது அதில் சேர்த்துட்டேன் இல்லையா, இது கூட இப்போ மசாலாக்கள் வந்து சேர்த்துடலாம். மசாலா வந்து குழம்பு மசாலா ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மட்டன் மசாலாவில் ஒரு 1¼ ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துருப்பேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து தண்ணி ஏற்கனவே நிறைய நிற்குது இல்லையா, அதனால் இனி தண்ணி வந்து ஊற்றலை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் நான் வைக்க போகிறேன். கொஞ்சம் திக்காக வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரசம் வச்சு ரசமும் ஊற்றிட்டு இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ இது வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த மசாலாக்கள் எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாத்தோட டேஸ்ட்டும் அந்த மட்டனில் சேர்ந்து வரும். அதனால் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், மகா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா
அந்த புடலங்காய் வந்து இருந்தது. அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கா. பொடி பொடியாக கட் பண்ணிகிட்ருக்கா. அந்த மாதிரி பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. எனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஒத்தையில அப்படின்னா நான் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்ச மாதிரி எனக்கு தோணும். ரொம்ப சோர்வாயிருவேன். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்தாச்சு. உப்பு மசாலாக்கள் எல்லாமே சரியாக இருந்தது. இனி இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த தண்ணியாக தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா சேர்ந்து கெட்டியாக வந்துடும். நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் சிம்பிளான ரெசிப்பியாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு எதுவுமே சேர்க்கலை. இப்போ மூடி போட்டு நான் அப்படியே வந்து சிம்மில் வச்சு விட போகிறேன். கடைசியில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்துட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான். பாருங்கள், ஓரளவுக்கு இப்போ கெட்டியாயிட்டுல ரெடி ஆகிட்டு. அடுத்தது வந்து நான் இன்றைக்கி புடலங்காய் கூட்டு வச்சுட்டு ரசமும் வைக்க போகிறேன். அது வந்து உங்களுக்கு பெருசாக காமிக்க முடியலை. வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை தான். ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் நிற்கும்போது அப்பப்போ வந்து ஃபோனை வேறு வந்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஃபோன் வேணும் ஃபோன் வேணும் அப்படின்ட்டு. அதனால் ரொம்ப எடுக்கலாம் முடியலை. இப்போ ஒரு பக்கத்தில் புடலங்காய் கூட்டுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த புடலங்காயும் சேர்த்து வச்சுருக்கேன். அது வந்து நல்ல இளம் புடலங்காய் அப்படிங்கிறதுனால தண்ணி விட்டு தான் வருது. சிம்மில் வச்சு நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இங்கே வந்து ரசத்துக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா அந்த மாதிரி சிக்கன் மட்டன் எல்லாம் நிறைய செய்யும் போதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இடமே இல்லாததுனால பாத்திரம்லாம் குமிஞ்சு கிடக்குது. இந்த பக்கத்தில் வந்து ரசமும் ரெடி ஆகிட்டு, புடலங்காய் கூட்டும் ரெடி ஆகிட்டு பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அழுக்கு பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்திரம்லாம் கழுவணும். ஏன்னா இப்போவே இருந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தால் டைம் ஆயிரும். அதனால் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வந்து சாப்பிடக்கு கிளம்பிட்டேன். பாருங்கள், சாப்பாடு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வடிச்சிருக்கேன். ஏன்னா 2 டைமுக்கு இன்றைக்கி சாப்பாடு தான். அதனால் வந்து ரசம் ரெடி ஆகிட்டு மல்லியில தூவி இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் அழுக்காக இருக்குதுன்னு. இனி சாப்பிட்டுட்டு அந்தோட வந்து இந்த பாத்திரம் எல்லாம் கழுவணும். சாப்பிட்றதுக்கு எல்லாமே வேறு பாத்திரத்தில் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்க வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து காலில் கொண்டு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. தரையில் உட்காந்து அழகாக நீட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்க வேண்டியது தான். எப்போவுமே வந்து சண்டே வந்தாலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணும். பிள்ளைங்க இருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் ரெஸ்ட்டே எடுக்க முடியலை. எப்படி பார்த்தாலும் அன்றைக்கும் ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஒரு 2 ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது இருக்குது. அவசர ப்ளவுஸு நான் வாங்கி போட்டுட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னே கொடுக்கக்கூடியது கொஞ்சம் அங்கங்கே வெளியில் போகிறது வேறு வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பெண்டிங் ஆகிட்டு, அதனால் இன்றைக்கி இதை வந்து உட்காந்துருந்து தைச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இது கொஞ்சம் சொதப்பல் தான் பண்ணிகிட்டே இருந்தது. ஏன்னா அந்த ஆரி ஒர்க்கில் பீடு வந்து அதிகமாக அங்கங்கே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. அதையும் பொறுமையாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ப்ளவுஸும் தைக்க வேண்டியது இருந்தது. இந்த லீவ் நாளில் வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் தைச்சி போட்டேன் அப்படின்னா பிள்ளைங்க ஊக்க வைக்கிறது, ஹெம்மிங் பண்ணுறது, ஏதாவது பீடு ஒர்க்குக்கு அந்த கொறுக்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வேலையும் வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து இதை தைச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னா பிள்ளை வந்து எடுத்து வச்சுருவா. இன்றைக்கி அதுக்கப்புறமா 2 ப்ளவுஸும் வந்து சாயந்தரத்துக்குள்ளே நான் வந்து முடித்து கொடுத்துட்டேன். இப்போது இது 2வது ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்திங்கன்னா இருட்டிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோந்தாங்க. இன்றைக்கி சண்டே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரை இந்த அளவுக்கு தான் போயிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.